அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 160 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசூர் சைராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 8/6/2024 சனி. பிரான்சிஸ் வருவதைக் கண்ட சகோதரர் பெர்னார்ட் அவரை எதிர்கொண்டு சென்று அவரது காலடியில் மண்டியிட்டார். பின்னர் பிரான்சிஸ் அவரை எழுந்திருக்க செய்து அவருக்கு எதிராக தான் எண்ணியதை பற்றியும் அதனால் அவர் அடைந்த எரிச்சலை பற்றியும் இது பற்றி கடவுள் எவ்வாறு தன்னை உணர்த்தினார் என்பதையும் மிகுந்த தாட்சியோடு பெர்னார்டுக்கு நடந்தவைகளை விளக்கினார். தூய கீழ்ப்படிதலால் நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். நான் செய்ய சொல்வதை நீங்கள் தட்டாமல் செய்ய வேண்டும் என கூறினார். பிரான்சிஸ் வழக்கமாக கட்டளையிடுவது போல ஏதாவது அதிகமான ஒன்றை கட்டளையிடுவார் என அஞ்சியவராய் எப்படியாவது அக்கீழ்ப்படிதலை மறுத்துவிட வேண்டும் என பெர்னார்டு எண்ணி, உமக்கு கீழ்ப்படிய நான் தயாராக இருக்கிறேன், நீவீர் கட்டளையிடுவதை நான் செய்வேன் என்று பதில் அளித்தார். இதற்கு பிரான்சிஸ் சம்மதித்தார். பின்பு பெர்னார்ட், இப்போது தந்தையே, நான் என்ன செய்ய வேண்டும் என நீர் விரும்புகிறீர்கள் என்று கேட்டார். புனித கீழ்ப்படிதலால் நான் உமக்கு கட்டளையிடுகிறேன். நான் என்னை பற்றி கொண்டிருக்கும் தவறான கணிப்பிற்காகவும் என் இதயத்தின் சினத்திற்காகவும் என்னை தண்டிப்பதற்காக நான் இப்போது தரையில் நெடுஞ்சான் கிடையாக கிடக்கின்றேன். நீவீர் உம் கால்களில் ஒன்றை என் கழுத்திலும் மற்றொன்றை என் வாயிலும் வைத்து ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு நடந்து செல்ல வேண்டும். அவ்வாறு செல்லும்போது என்னை வெட்கமுறவும் இழிவுபடுத்தவும் கூடிய வார்த்தைகள் சொல்ல வேண்டும். இன்னும் சிறப்பாக இவ்வாறு சொல்லுங்கள், அதாவது, பியத்ரோ பெர்னார்டோவின் வெறுக்கத்தக்க மகனே, நீ இவ்வளவு இழிவான ஒரு படைப்பாக இருக்கும்போது உனக்கு இந்த தற்பெருமை எங்கிருந்து வந்தது என்று சொல்ல வேண்டும். இதை கேட்டு சகோதரர் பெர்னார்டு மிகவும் வருத்தமுற்றார். ஆனாலும் புனித கீழ்ப்படிதலால் அவர் பிரான்சிஸ் கட்டளையிட்டதை எவ்வளவு மரியாதையுடன் செய்ய முடியுமோ அந்த அளவு மரியாதையோடு செய்தார். இதை அவர் செய்த பின் பிரான்சிஸ், நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கட்டளை கொடும், ஏனெனில் உமக்கு கீழ்ப்படிய நான் வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்றார். அதற்கு சகோதரர் பெர்னார்டு, புனித கீழ்ப்படிதலால் நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நாம் ஒன்றாக இருக்கும் ஒவ்வொரு முறையும் நீவீர் என்னை கண்டித்து என் குறைகளை சுட்டி காட்டி திருத்த வேண்டும் என்று சொன்னார். பிரான்சிஸ் இதை கேட்டு பெரிதும் ஆச்சரியப்பட்டார். ஏனெனில் சகோதரர் பெர்னார்டு புனிதத்தில் சிறந்தவராய் இருந்ததால் அவரை பிரான்சிஸ் வணக்கத்துக்குரியவராக கருதியதோடு அவர் எவ்வித குறைச்சொல்லுக்கும் ஆளாக முடியாதவர் எனவும் கருதினார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. இறைவனில் வேறுபாடு என்பது ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடு என்பது வேறுபாடு. படைத்தவரை போல் இருக்க இயங்க இயலாமையே நமது பலவீனம். இயேசு கிறிஸ்துவே கடவுள் படைப்புக்கு அளித்து வரும் பெரும் கொடை. கடவுள் எந்த வேறுபாடும் காட்டாது படைப்பு முழுவதிலும் முழுமையாக இருக்கிறார் என்று உணர்வது உத்தமம். சாமி இருக்கும் கூடுதான் உடல். இந்த உடலைத்தான் அவரின் அருள் ஆற்றலோடு முழுமையாக வளர்த்தெடுப்பது படைப்பின் மனிதத்தின் கடமையும் உரிமையும் ஆகும். காயமே இது பொய்யடா, காற்றடைத்த பையடா
என்பதின் பொருளை சரியாக முழுமையாக மனிதம் இன்றும் புரிந்து கொள்வதில் தேங்கி இருப்பது தான் வியப்பிலும் வியப்பு. காயத்தை காயத்தால் வெல்ல திருமுழுக்கு, அர்ப்பணம், திருமணம் என்னும் அருள் அடையாளங்களை பெற்றுள்ளனர். தன் காயத்தை மறைத்து தன்னில் உறையும் ஆவியோடு பயணிப்பதே கிறிஸ்துவ வாழ்வு. நாளை சந்திப்போம்.